அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அல்லாஹ்வின் குடும்பத்தினர். இது ஒரு ஹதீஸு. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு சொந்தமான சில குடும்பத்தினர் இருக்கின்றனர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் யார் என சஹாபாக்கள் கேட்டதற்கு, அவர்கள் குர்ஆன் உடையவர்கள், அவர்கள் தாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவனுக்கு சொந்தமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். விளக்கம்: எந்நேரமும் பரிசுத்த குர்ஆன் ஷரீஃபில் ஈடுபட்டு அதனுடன் விசேஷமான தொடர்புடையவர்கள் குர்ஆன் உடையவர்கள் என்று கூறப்படுவர். இத்தகையோர் அல்லாஹ்வின் குடும்பத்தினர் என்பதும் தெளிவான விஷயமாகும். எந்நேரமும் பரிசுத்த வேதத்துடன் தொடர்புள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலாவின் அருளும் எந்நேரமும் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்ற கருத்துக்கு முன்னால் கூறப்பட்டுள்ளது. எவர் குர்ஆனின் மூலம் அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெற்றுக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் குடும்பத்தினராக, அவனுக்கு சொந்தமானவராக ஆகிவிடுகிறார். இது எவ்வளவு மகத்தான சிறப்பு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிறிதளவு உழைப்பினாலும் சிரமத்தினாலும் அல்லாஹ்விற்குரியவர்களாகி ஆகிவிடுகின்றனர். அவனுக்கு சொந்தக்காரன் என்ற சிறப்பையும் அடைந்துவிடுகின்றார்கள். உலக மன்றங்களில் நுழைவு அனுமதி பெறுவதற்காகவும் அவற்றில் உறுப்பினர்களாக ஆவதற்காகவும் எந்த அளவு உயிரும் பொருளும் தியாகம் செய்யப்படுகின்றன. வாக்காளர்களுக்கு முன்னால் பொய் வாக்குறுதிகள் கூறப்படுகின்றன. கேவலங்களை சகித்துக் கொள்கின்றார்கள். அவற்றையெல்லாம் வேலை என்பதாகவும் விளங்கி செயல்படுகின்றன. ஆனால் குர்ஆன் ஷரீஃபுடைய விஷயத்தில் உழைப்பதை வீண் வேலை என்று கருதுகின்றன. பாதைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை பார்ப்பீராக, அது எவ்வளவு விலகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.